நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவோம், ரைட்? ஆர்டர் பண்ணும்போது பே பண்ணணும், கரெக்டாக? ஸோ அந்த பே பண்ணுறது எந்த மெத்தடில் பே பண்ணுவோம்? கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, ஆர் நெட் பேங்கிங் பண்ணலாம், இல்லைனா யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூபிஐ வச்சு நம்ம பே பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ ஜிபேல வச்சு பே பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல் நாங்கள் வந்ததும் அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இங்கே அமேசானில் காட்டுது, கரெக்டாக? ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வெப்புக். ஸோ வெப்புக் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இது ஒரு யூஆர்எல், ஓகேவா? ஸோ இந்த யூஆர்எல்லை எக்ஸ்டர்னல் சர்வீசஸோட கனெக்ட் பண்ணுறது மூலயமா அங்கே ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும்போது அந்த டேட்டாவை நம்மளால் இங்கே ரிசீவ் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஸோ நம்ம அங்கே ஜிபேல வந்து பே பண்ண உடனே அங்கே இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம அமேசானில் வந்து கெட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிளாக வெப்புக் வந்து யூஸ் பண்ணுறது, ரெண்டு சர்வீசஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தான், ஓகேவா? இதுதான் வெப்புக். ஸோ இப்போ நம்ம வெப்புக்கை எப்படி N8Nல யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ நான் என்னோட N8N வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் நான் வெப்புக் தான் யூஸ் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அதனால் வெப்புக் அப்படின்ட்டு டைப் பண்ணால் இங்கே நம்மளுக்கு ரெண்டு வருது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப்புக் அப்படிங்கிற ட்ரிகர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெப்புக் ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னதுன்னா இந்த யூஆர்எல், கரெக்டாக? ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரியே தான். ஸோ வெப்புக் அப்படிங்கிறது ஒரு யூஆர்எல். இந்த யூஆர்எல் மூலயமா தான் நம்ம வந்து டேட்டா ரிசீவ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அந்த யூஆர்எல் தான் இது. இதில் டெஸ்ட் யூஆர்எல், ப்ரொடக்ஷன் யூஆர்எல் அப்படின்ட்டு ரெண்டு இருக்கு. ஸோ டெஸ்ட் யூஆர்எல் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா இந்த ஒர்க் ஃப்ளோவை, அந்த மாதிரி நேரத்தில் இந்த டெஸ்ட் யூஆர்எல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷன் லெவலில், அதாவது ரியல் வேர்ல்டில் ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து பில்ட் பண்ண போறீங்க, அதை டெப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் யூஆர்எல் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ தென் மெத்தட்ஸ், ஓகேவா? ஸோ இந்த HTTP மெத்தட்ஸில் வந்து நிறையா இருக்குது. கெட்டு, போஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கெட்டுங்கிற மெத்தட் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். எதனாலனா நம்ம ஜஸ்ட் டேட்டாவை ரிசீவ் மட்டும் தான் அதிகமாக பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதனால நம்ம இந்த வீடியோவில் கெட் மட்டும் பார்ப்போம். மிச்சம் இருக்குது அப்கமிங் வீடியோஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? தென் பாத். ஸோ இதுக்கு பாத் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாத் தான் இந்த இடத்துலையும் இருக்கும், ஓகேவா? ஸோ நான் இந்த பாத் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெப்புக் டெஸ்டிங் ஒர்க் ஃப்ளோ அப்படின்ட்டு நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு யூஆர்எல்லையும் அதே தான் வரும், ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பாத் கொடுக்குறோமோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ நான் இப்போது இதே வச்சுட்டு விட்டுறேன். தென் அத்தன்டிகேஷன் வந்து இருக்கு. ஸோ அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஸோ இப்போ இந்த யூஆர்எல் வந்து நம்ம எந்த அத்தன்டிகேஷனுமே செட் பண்ணலை அப்படின்னா யார் வேணாலும் இந்த யூஆர்எல்க்கு வந்து டேட்டாவை சென்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நான் இந்த அத்தன்டிகேஷன் வந்து சம்திங் ஹெட்டர் ஆத், பேசிக் ஆட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா குறிப்பிட்ட இந்த பர்சன்ஸ் மட்டும்தான் வந்து எனக்கு டேட்டா வந்து சென்ட் பண்ணணும், இந்த சர்வீசஸ்ல இருந்து மட்டும் தான் எனக்கு டேட்டா வந்து ரிசீவ் ஆகணும், இந்த மாதிரி சில கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து நம்மளால வச்சுக்க முடியும், ஓகேவா? அதுக்கு தான் இந்த அத்தன்டிகேஷன். தென் ரெஸ்பாண்ட். ஸோ ரெஸ்பாண்டுங்கிறது எதுக்கு அப்படின்னா இப்போ இங்கே டேட்டா வந்து கெட் ஆயிடுச்சு, திரும்ப அந்த சர்வீசஸ்க்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரெஸ்பாண்டில் வந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஃபார் நவ் இது மட்டும் இருக்கட்டும். ஸோ நான் இந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த வெப்புக்கை வந்து டெஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து postman.com அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ போஸ்ட்மேன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட்னா பண்ணுறீங்க, பேக் எண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஏபிஐலாம் பில்ட் அண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த போஸ்ட்மேன் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட்மேனில் வந்து நம்மளோட ஏபிஐலாம் வந்து டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது postman.com அப்படின்ட்டு வெப்சைட்டில் போயிட்டு டைப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் வந்து N8N பண்ணியிருக்கீங்க அப்படின்னா போஸ்ட்மேனோட ஆப்பை வந்து டைரெக்டாக டெஸ்க்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து N8N வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக? ஸோ செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணியிருக்கனால நான் வந்து postman.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் டெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போஸ்ட்மேனோட டெஸ்க்டாப் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை கிரியேட் பண்ணி நியூ ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே என்னோட யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இங்கே கெட் மெத்தட் தான் இருக்குது.
தென் இங்கேயும் கெட் மெத்தட் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ எந்த டேட்டாவுமே பாஸ் பண்ணலை. ஸோ நான் இங்கே என்னோட N8N வரேன். இங்கே வந்து லிசன் ஃபார் டெஸ்ட் ஈவெண்ட் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே நான் சென்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 200 அப்படிங்கிற இது வந்து சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்திருக்கு. தென் ஒர்க் ஃப்ளோ வாஸ் ஸ்டார்டட் அப்படின்ட்டு N8Nலேருந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜும் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து கெட் மெத்தடில் நம்ம வந்து எந்த டேட்டாவுமே சென்ட் பண்ணலை, ஜஸ்ட்டு நீங்கள் இது மட்டும் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இங்கேருந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணி அங்கே ரிசீவ் பண்ண முடியுதா அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் பாடியில் போகிறேன். பாடியில் ராவில் போயிட்டு இப்போது சம்திங் ஜேசானில் வந்து நம்ம டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். தென் வேல்யூவில் என் நேமே கொடுக்குறேன். தென் மெசேஜ் அப்படிங்கிறத என்ன எடுத்துட்டு டேட்டா சென்டிங் அப்படின்ட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து பாடியில் இருக்குது. ஸோ பாடியில் ரா அப்படின்னு செலக்ட் பண்ணி இந்த டேட்டா உங்களுக்கு எந்த டேட்டா வேணுமோ கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போது நான் இங்கே திரும்ப லிசன் ஃபார் டெஸ்ட் ஈவெண்ட் வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் நான் இதை சென்ட் பண்ணுறேன். ஸோ திரும்ப 200 ஓகே அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே N8Nல பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நம்மளுக்கு இங்கே பாடியில் நேம் வந்து ஜிஜேஷ் அண்ட் மெசேஜ் நம்ம அங்கே சென்ட் பண்ணது வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், என்னோட ஹோஸ்டிங் நேமு, தென் நான் இந்த டேட்டா வந்து எங்கேருந்து சென்ட் பண்ணியிருக்கேன், யூசர் ஏஜென்ட் அப்படிங்கிறது. ஸோ நான் போஸ்ட்மேன்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அந்த டேட்டா எனக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டேட்டா கொஞ்சம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் டேட்டா வந்து கெட் பண்ணிக்க முடியும் வெப் புக்கில். ஓகேவா? ஸோ இப்போது அந்த சர்வீஸ்க்கு வந்து எப்படி டேட்டா இங்கேருந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரெஸ்பாண்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. வென் லாஸ்ட் நோட் ஃபினிஷர் ஸ்ட்ரீமிங் இந்த மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் டு வெப் புக் அப்படிங்கிற நோடு யூஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் அது வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெஸ்பாண்ட் டு வெப் புக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் வந்து இதுலேயும் நிறையா இருக்குது. பைனரி ஃபைல் மூலியமாக நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், இல்லை ஜேசானு JW டோக்கன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் சிம்பிளாக டெக்ஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் டேட்டா ரிசீவ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது நான் இங்கே எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துட்டு இங்கே டேட்டா வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்டட்னு இருந்துச்சு, ஆனால் இப்போது டேட்டா ரிசீவ்ட் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீசஸ்லேருந்து நம்ம டேட்டா வந்து கெட் பண்ணி திரும்ப அதுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு தான் இந்த வெப் புக் அப்படிங்கிற நோட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வெப் புக்கையும் அண்ட் HTTPயும் யூஸ் பண்ணி 2 ஒர்க் ஃப்ளோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் இதை வந்து எப்படி ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு புரியும். ஓகேவா?